Welcome to Gurukulam IAS. TNUSRB and SFO test number key 7 அதோட டிஸ்கஷனை இப்போ பார்ப்போம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 4. ஒரு பார்ட் 1க்கு 25 கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி விஷயத்தில் ஜென்ரல் நாலேஜை ஃபுல்லாக பேசலாம். ஓகே, வா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் இயர் இந்தியா பிகம் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி? இந்தியா எப்போது மக்களாட்சி நாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1950. குடியரசு எப்போ ஆச்சு? ஜனவரி 26, 1950. அதான் நம்ம ஏற்றுக்கிறோம். சரியா? அதே மாதிரி மக்களாட்சி தினம் அப்படின்றது 2007 கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். செப்டம்பர் 15 அதுலேருந்து கொண்டாடுறோம். ஓகேவா? அதான் ஃபஸ்ட்டு. 47 உங்களுக்கே நல்லா தெரியும். 47 நம்ம சுதந்திரம் வாங்கினது. 52 இந்தியாவோட முதல் பாராளுமன்றம். 55 இந்திய குடியுரிமை சட்டம். அடுத்து பாருங்க. விச் இஸ் த பேக் போன் ஆஃப் த டெமோக்ரஸி? ஒரு மக்களாட்சியோட முதுகெலும் என்று அழைக்கப்படுவது அப்படின்னா அரசியல் கட்சிகள். சரியா? அரசியல் கட்சிகள் தான் இந்திய மக்களாட்சியின் ஒரு முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க. கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. Party is recognized it has been engaged in a political activities for 5 years. மிகச்சரியானது தான். 5 வருஷம் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ஈடுபடலாம். அடுத்து பாருங்க. பார்ட்டி இஸ் ரெகக்னைஸ் இஃப் கேண்டிடேட் செக்யூர் அட்லீஸ்ட் 6% அப்படின்னு வரணும். அங்கே 5% வந்துருக்கு. டோட்டல் ஓட்ஸ் இன் த லாஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன். அப்போது கூற்று 1 சரி, 2 தவறு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி கேள்விகளில் கரெக்டாக வாசிக்கணும். ஃபைண்ட் த ராங் ஒன் ரிலேட்டட் டு மல்டி பார்ட்டி சிஸ்டம். பல கட்சி முறையில் தொடர்பில்லாத எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டன்லாம் இருக்கட்சி முறை தான். சரியா? பிரான்ஸ் பல கட்சி முறைக்கு சொல்லலாம், ஸ்வீடனை சொல்லலாம், நார்வே சொல்லலாம். இந்தியா தான் மல்டி பார்ட்டி சிஸ்டத்துக்கு இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்க. பொறுத்துக. மக்களாட்சி அப்படின்னா ரூல் ஆஃப் த பீப்புள். உங்களுக்கே தெரியும், மக்களால் மக்களுக்காக அப்படின்னு ஆப்ரலாங் சொன்னது. எலெக்ஷன் கமிஷன், ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஆஃப் எலெக்ஷன். மெஜாரிட்டி பார்ட்டி ஃபார்ம்ஸ் த கவர்மெண்ட். எஸ், மெஜாரிட்டி பார்ட்டி ஃபார்ம்ஸ் த கவர்மெண்ட். ஆப்போசிஷன் பார்ட்டி கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட் பாலிசிஸ். எஸ், கரெக்டு. அப்போ விடை 3, 4, 2, 1 எங்கே இருக்கு? டீல் இருக்கு, டெல்லி. என்னைக்குமே ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கணும் அப்படின்னா மினிமம் 10% வாக்குகள் பெற்றிருந்தால் தான் அது எதிர்க்கட்சியாக அங்கீகரிக்கப்படும். புரியுதா? தமிழ்லையும் தெரிகிற மாதிரி வைப்போம். பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மிக மிக சரி. அடுத்து, தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஆகும். கரெக்டு. மற்ற கட்சி போட்டு போனால் இவங்க இப்போ 234 அதை பாதிக்கு பாதி ஜெயிச்சு வர்றது தான் பெரும்பான்மை, மெஜாரிட்டி. அப்போ கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். அடுத்து பாருங்க. The electoral system of India is adopted from the system of England. பாராளுமன்ற ஆட்சி முறை இந்தியாவில் பின்பற்ற என்ன முறைனா பாராளுமன்ற ஆட்சி முறையை பின்பற்றுறோம். ஸோ அதை நம்ம இங்கிலாந்துலேருந்து எடுத்துக்கிட்டோம். இதுபோல் இங்கிலாந்தில் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒற்றை குடியுரிமை இங்கிலாந்துலேருந்து எடுத்துக்கிட்டோம். சரியா? இந்தியாவோட எலெக்ஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட். சரியா? அதான் இந்தியாவோட எலெக்ஷன் மெத்தட். 8. Which article of the Indian Constitution provide an independent election commission? அப்படின்னா 324. பொதுவாக இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது பார்ட் 15 இருக்கு. ஆர்டிக்கல் 324 329 வரை இருக்கு. இதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றினது. 4 ஆர்டிக்கலுமே இந்திய தேர்தல் ஆணையம் தான். 326ன்றது 18 வயசு பூர்த்தி எல்லாருமே வாக்கு போடுறது. 325ன்றது வாக்காளர்களை செக் பண்ணுறது. 329ன்றது தேர்தல் தொடர்பான விஷயங்களில் நீதிமன்ற தலையீடை தடுக்கிறது.
சரியா? இதில் நம்மளுக்கு விடை வந்து 324. அடுத்து பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த ராங் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டோட எது சரிங்க? ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம் சரி, நோட்டா 2014 சரி, விவிபேட்டி கரெக்ட். அப்போ எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே சரிதான். நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் தி அபோவ். விவிபிடி அப்படின்னா ஓட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் சிஸ்டம். ஓட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் சிஸ்டம். அந்த ஒப்புகை சீட்டு 49 ஓ. ஓகேவா? அடுத்த கேள்வி 10. The President of India is selected by the members of an electoral college consisting of selected members. தமிழ்லையும் வாசிக்கிறேன். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் குழுமம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கரெக்ட். பாராளுமன்ற அவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர். மிக மிக சரியான சொல். அது மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டுமே சரி. கவனிங்களே, தெரிஞ்சுக்கோங்க. 70வது சட்ட திருத்தம் 1992. சரியா? டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி அப்படின்ற 2 யூனியன் பிரதேசமும் குடியரசு தேர்தலில் ஓட்டு போடுவாங்க. இது எப்போ இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னா 1995. எலெக்டட் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் போத் ஆஃப் தம் voted in the president election. இதில் எந்த மாற்றம் இல்லை. ஓகேவா? அடுத்து பாருங்க. A party which is recognized as a state party in at least how many states recognized national party? ஒரு கட்சி குறைந்தது எத்தனை மாநிலங்களில் தேசிய கட்சியாக இருக்க வேண்டும்னா 4 மாநிலங்களில். அப்போதான் கட்சிக்கான தகுதியே பெறும். குறைந்தது 4 மாநிலங்களில். இது எல்லாமே இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த விதிமுறைகள் அடிப்படையில் செயல்படுது. புதுசாலாம் எதுவுமே இல்லை. தேர்தல் ஆணையம் 6% தான் வரணும். 4 தொகுதியில் வாக்காளராக இது இருக்கணும். அடுத்து பாருங்க. Who enjoys the rank of the எதிர்க்கட்சி தலைவர்? எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் கேபினட் மினிஸ்டருக்கு இணையான அந்தஸ்து இருக்கு. தமிழ்நாடாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் கேபினட் மினிஸ்டர் இணையான அந்தஸ்து இருக்கு. தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கணும். பதிமூணாவது கேள்வி பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. கரெக்டு. இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடத்த உறுதி செய்கிறது. மிக மிக சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. விளக்க தான் செய்யுது. இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது பகுதி 15 இருக்கு. விதி 324 329. தற்போதைய தலைவர் ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை கொண்டது. ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2வது சப் துணை கமிஷனர்ஸ். அடுத்து பாருங்க. பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சிகளோ அல்லது மாநில கட்சியாக அங்கீகரிப்பதான தேர்தல் ஆணையம் தான். எலெக்ஷன் கமிஷன் மட்டும்தான், வேற யாருமே அப்ரூவ் பண்ணக்கூடாது. சின்னங்கள் அப்படின்றது 1961 அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஓகேவா? பதினஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. The term pressure groups is originated in. அழுத்த குழுக்கள் அப்படின்னா யார் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து எடுத்துக்கிட்டோம். இந்த அழுத்த குழுக்கள்லாம் என்ன அப்படின்னா அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தங்களை தர்றது. சரியா? அதுக்கு தான் கீழே உதாரணம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாமே அழுத்த குழுக்கள் தான். கவனிங்க. நேஷனல் பார்ட்டி, சரி, அது ட்ரேட் யூனியன்ஸ், சாரி கீழே எல்லாமே இல்லை, ட்ரேட் யூனியன்ஸ் அழுத்த குழுக்கள் தான். நேஷனல் பார்ட்டினா என்ன அப்படின்னா தேசிய கட்சி. தேசிய கட்சி எத்தனை இருக்கு? 7. சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் சைனா, கரெக்ட் தான். 2 பார்ட்டி சிஸ்டம் USA, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ப்ரெஷர் குரூப்ஸ் ட்ரேட் யூனியன்ஸ். அப்போ விடை என்ன இதுக்கு? 4 3 2 1 சி. The word citizen is derived from. citizen என்ற சொல் லத்தீன் மொழி சொல். இது சிவிஸ் எனப்படும் நகரவாசிகள் அந்த சொல்லிருந்து எடுக்கப்பட்டது. பொதுவாக சிட்டிசன் அப்படின்னாலே குடியுரிமை. பார்ட்டு 2 இருக்கு. விதி
5லிருந்து 11. ஓகேவா? நெக்ஸ்ட் 18 அதான் கேள்வி. சிட்டிசன்ஷிப் 5லிருந்து 11. ஸோ குடியுரிமை எத்தனை வழியில் பெறலாம்னா 5 வழியில் பெறலாம். குடியுரிமை எத்தனை வழியில் இழக்கலாம்? 2 வழி 3 வழியில் இழக்கலாம். 14 to 18ன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 19 to 22 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுவும் ஃபண்டமெண்டல்ஸ் தான். 14 to 18 என்னது? சமத்துவ உரிமை. 19 to 22 சுதந்திர உரிமை. 25 to 28 என்னது? சமய சுதந்திர உரிமை. அடுத்து வாங்க. இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை முறை நிறைவேற்றப்படும்? 1955. 1955 வரை நிறைவேற்றிருக்காங்க. இதுவரை எத்தனை வாட்டி ரீமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 9 முறை. அடுத்து பாருங்க, ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட். என்ன சொல்றாங்க? சொத்துரிமையை பெறுவதன் மூலம் குடியுரிமை பெற முடியும் அப்படின்றது தவறான சொல். என்ன அப்படின்னா அது தப்பு. அவ்வளோதான். பை ரிஜிஸ்ட்ரேஷன், பை டிசென்ட், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, பை லேண்ட் அக்யூசேஷன். அப்போ இது தப்பு. சொத்துரிமைனாலே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எஸ்ஐ போலீஸில் அடிக்கடி கேட்குற கேள்வி, பழைய வினால இருக்கும். 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 படி ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நீக்கிட்டாங்க. இப்போ அது எதில் இருக்கு? ஆர்டிக்கல் 300A பார்ட் 13. புரியுதா? பகுதி 13 இருக்கு. மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த கேள்வியை கேட்டாங்களா. அடுத்து பிஐஓ ஓசிஐ எப்போ என்னச்சாங்க? 2015. பர்சன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்ஜின் ஓசிஐ. இந்த கார்டு ஸ்டேட்டஸ் யார் யார் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா பங்களாதேஷ், சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த கார்டு ஸ்டேட்டஸ் கிடையாது. ஓகேவா? என்ஆர்ஐ வேற, பிஐஓ வேற. இப்போ நம்ம சொன்னது தான், முன்னாடி சொன்னது தான். 9 முறை அமல்படுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்ஜாய்ஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் பை அவர் கான்ஸ்டியூஷன். கரெக்ட். நேஷனாலிட்டி கேன் பி சேஞ்ச் பட் சிட்டிசன்ஷிப் கேனாட் பி சேஞ்ச் அப்படின்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்படியே மாறி வரும். அதாவது ஒருவனோட குடியுரிமையை மாற்றவே முடியாது. அதான் அப்படியே இங்கே மாறி வரும். அவ்வளோதான். புரியுதா? இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்திய குடிமகனுக்கு மட்டும் என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னா 15, 16, 19, 29 இதெல்லாம் இந்திய குடிமகன் மட்டும் என்ஜாய் பண்ணுற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? அடுத்து வாங்க. ஏலியன்ஸ் which refers all non-citizens or non-residing Indians அப்படின்னா இவங்களாம் ஏலியன்ஸ். இவங்களை ஏலியன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனிமி ஏலியன்ஸ் சொன்னால் சால பொருந்தும். எனிமி ஏலியன்ஸ்னால் யார் யார் தெரியுமா? நான் சொன்ன பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இவங்க எல்லாருமே நம்மளோட எனிமி ஏலியன்ஸ். அடுத்து 25th கொஸ்டின். பாண்டிச்சேரி 1962ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்தியா யூனியனுடன் இணைந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்கள் ஆயினர். சரி, அடுத்தது பார்க்கலாம். 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் குடிமக்கள் ஆயினர். ரெண்டுமே சரிதான். பாண்டிச்சேரி 1962 இந்திய யூனியன் இருந்துச்சு. ஏன்னா பிரெஞ்சோட இருந்துச்சு. சரியா? 1954 பிரெஞ்சு நாட்டை விட்டு வெளியில் போனாங்க. 62 பாண்டிச்சேரி வந்து இந்தியாவோட இணைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாரு, பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல, பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை டிசென்ட், பை சாயில், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. அந்த இன்கார்பரேஷன் நிலத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பெரிய இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முதல் 25க்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. சரியா? அதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் இருக்குன்றதையும் பேசியாச்சு. சரியா? அடுத்தது வந்து உங்களை பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.